Behind Bhakti வழங்கும் குரு பயிற்சி பலன்கள் 2026 Power by Saubhagya Appliances RBS NEET Academy Healthy Partner Lion Dates Nut Bites Location and Furniture Partner Lavish Furniture Behind Bhakti பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஜீவிகாவின் ஒரு பெரிய வணக்கம். வெல்கம் டு நிகழ்ச்சி. இது Behind Bhakti வழங்கும் குரு பயிற்சி பலன்கள் 2026. பொதுவாகவே இயற்கையாகவே சுபர் அப்படின்ற பெயர் கொண்டவர் தான் குரு பகவான்னு சொல்கிறாங்க. ஒருத்தருடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நல்ல காரியங்கள் நடக்குதோ அந்த அளவுக்கு குரு பகவான் அவங்களுடைய இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்பேற்பட்ட குரு பகவான் இந்த வருடம் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த பயிற்சியின் மூலயமா எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் காத்துட்ருக்கு அப்படின்றது தான் நம்ம நிகழ்ச்சி மூலயமா சிறப்பான தகவல்களாக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ராசி 12 ராசிகள்லேயே வந்துட்டு எப்பயுமே சேஃப் ஜோன்லேயே பயணிக்கிற ராசி, அதுவும் கடைசி இந்த ஒரு வருஷமா கன்னி ராசிக்காரர்கள். இவங்களுக்கு இந்த 2026 குரு பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்றத கேட்டோம். ஷெல்வி சார், கன்னி ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கு? கன்னியா ராசிக்காரர்கள் திருவனந்தபுரம் அனந்தபத்மநாபனை ஒரு தரிசனம் செய்து கொள்வது இழந்த பெருமைகளை பெறலாம். அடுத்தது கன்னியா ராசிக்காரர்களுக்கு 11 குரு, 10 இருக்கிற குரு நிறைய பதவியை பறிச்சிடுறது, வேலையில் பிரச்சனை ஆகுறது, தொழிலில் பிரச்சனை ஆகுது, உத்தியோகத்தில் பிரச்சனை ஆகுறது, நம்பிக்கை துரோகம் பெறுவது, நிறைய சித்திரவதை அனுபவிச்சிருப்பீங்க, குடும்பத்தில் குழப்பம் ஏற்படுவது, குடும்பம் பிரிஞ்சு இருக்கிறது, உத்தியோகத்தை விட்டுட்டு வேறு உத்தியோகம் கிடைக்கும்னு பார்த்துட்டு அது கிடைக்காமல் இருக்கிறது, கூட்டாளிகள் பேரை நம்பி அதாவது பெரிய அளவுக்கு கடன் வாங்கி அதில் மாட்டியிருந்தது, அதெல்லாம் மாறும். புத்திர சந்தானத்தில் அனுகூலம் காணப்படும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பார்ப்பதனால் இழந்த பெருமைகளெல்லாம் பெறக்கூடிய பிராப்தம் ஏற்படும், தைரியம் ஏற்படும், குடும்பத்தில் அந்யோன்யம் ஏற்படும், கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும், அலர்ஜி, ஒவ்வாமை, சளி தொந்தரவு, ப்ரீத்திங் ட்ரபிள்லாம் தான் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். கண்ணிக்கு திடீர் அதிர்ஷ்டம்லாம் இருக்கும். அதே சமயம் பணம் முதலீடு செய்கிறச்ச மட்டும் ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து குடும்பத்தாருடன் அக்கம் பக்கம் உங்களுடைய ரிலேஷன் உங்கள் மீது வெல்விஷர் அவங்களெல்லாம் கேட்டுட்டு போடணும். ஏன்னா டக்குன்னு பெரிய முதலீடெல்லாம் பெருசாக திடீர்னு பேராசை காட்டி கிரிப்டோவில் போடு, அதில் போடு, அந்த ஷேரில் போடு, நாளைக்கு இப்படி வரும் அப்படி வரும், நான் இப்படி பண்ணித்தரேன் அப்படி பண்ணித்தரேன் ஒரே நாளில் காலி பண்ணி விட்ருவாங்க. ஜாக்கிரதையாக கன்னியாராசிக்காரர்கள் இருப்பது விசேஷமான பலனையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி தரும். கன்னிக்கு இந்த குரு பயிற்சி ரொம்ப அற்புதமானது. 4க்கும் 7க்குரிய குருவானவர் 11ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறார். கண்டிப்பாக ஒரே ஒரு விஷயந்தான், நீங்கள் எதில் கவனமாக இருக்கணும், முதலீடு கொடுக்கறது வாங்கிறது இந்த விஷயத்தில். மற்றபடி உங்களுக்கு நிறைய நன்மையையும் நிறைய சந்தோஷத்தையும் நல்ல விஷயத்தையும் தைரியத்தையும் தெம்பையும் கொடுத்து கண்டிப்பாக உங்களை கேவலப்படுத்தியவர்களை உங்களிடத்தில் சரணாகதி அடைய வைக்கும். மொத்தத்தில் கன்னி ராசிக்காரர்களுக்கு நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, ஸ்டெடியாக இருங்க, உங்களை யாருமே அசைக்கவே முடியாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மீனாட்சி மேடம், நீங்களே ஆரம்பிச்சிருங்க. கன்னி ராசியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு வரப்போறாரு. இவ்வளோ நாளாக 10ஆம் இடத்துல இருந்தார். உங்கள் ராசியிலே பார்த்தீங்கன்னா ராசிக்கு 7ல் சனி பகவான் உட்காந்து அந்த 7ஆம் இடத்துல நிறைய சங்கடங்கள். எப்படின்னா எப்பயுமே ராசிக்கு 7ல் சனி இருந்தாலும் சரி, உங்கள் சுயஜாதகத்தில் இருந்தாலும் சரி, உங்கள் பார்ட்னர் உங்களை பார்க்கும்போது அப்படியே ஒரு கொலப்பார்வையாகவே இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் எப்போ இவங்களை எப்படி அக்யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தன்மை கன்னிராசிக்காரர்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே போல் இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், பிரேக்கப் பேட்சப் இந்த மாதிரியே தான் போய்கிட்டு இருக்கும். அப்போ இப்போ வர்ற இந்த 11ஆம் இடத்துல வரக்கூடிய குரு என்ன பண்ணுவார் அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயங்களை கொடுக்க போறாரு. அதனால இவ்வளோ நாளாக யாருக்காவது மேரேஜ் ரிலேஷன்ஷிப் கிடைக்கல அப்படின்னா இப்போ சரியாகும். ஏற்கனவே ஃபர்ஸ்ட் மேரேஜ் டிவோர்ஸ் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்லலாம் போயிருக்கவங்களுக்குலாம் செகண்ட் மேரேஜ் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களோட ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்வை செய்யறதுனால உங்கள் டெலிகம்யூனிகேஷன் ரொம்ப இம்ப்ரூவைஸ் ஆகும். புதுசாக ஏதாவது ஃபோன் வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுவீங்க. உங்களோட காது மூக்கு தொண்டை பிரச்சனை ஏதாவது இருந்தால் அது இப்போ கண்டிப்பாக ரெக்டிஃபை ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே போல உங்களோட ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு குரு பார்வை செய்கிறார். அப்போ பூர்வீக சொத்துல ஏதாவது வில்லங்கங்கள் இருந்தது, இவ்வளோ நாளாக என்னால் சரி பண்ணவே முடியல, நிறைய பிரச்சனை போயிட்டு இருந்தது அப்படின்னா இப்போ அது நிச்சயமாக சரியாகக்கூடிய சூழ்நிலை. லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர் போன்ற விஷயங்கள் இப்போ நான் நிறைய பிரச்சனைகளை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு குரு பகவான் தன்னுடைய பார்வை பலத்தின் மூலமாக அந்த பிரச்சனைகளை சரி செய்வார். இப்போ ஏதாவது உங்களுக்கு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு அந்த அளவுக்கு உங்களை கொண்டு போய் நிறுத்தி இருந்தார் அப்படின்னா அதுலேருந்து உங்களை மாற்றி கொண்டு உங்கள் கணவன் மனைவி சேர்க்கை அப்படிங்கிற விஷயத்தையும் நிச்சயமா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு உறுதியா கொடுக்கும் அப்படிங்கறத சொல்லிக்கலாம். பொதுவா நீங்க கன்னிமார் வழிபாடு, சப்த கன்னிமார் வழிபாடு எடுத்துக்கிறது உங்களுக்கு எப்பயுமே நல்ல பலன்களை உங்க ஜாதகத்துல கொடுக்கும் அப்படிங்கறத சொல்லலாம். ஓகே,
கன்னிராசிக்காரர்களுக்கு இனிமேல் காதலில் வெற்றி தான் அப்படின்றத மேடம் சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக பழனிநாதன் சார் கிட்ட கேட்டலாம். கன்னிராசியை பொறுத்தவரை குரு பகவான் 11ஆம் இடத்திற்கு பயிற்சி அடைந்து வந்து சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார். அந்த இடத்திலிருந்து 3, 5, 7 இந்த 3 ஸ்தானங்களை அவர் பார்வை செய்வார். 11ஆம் இடத்திற்கு வரக்கூடிய குரு பகவான் நீண்ட நாள் லட்சியங்களையும் நீண்ட நாள் குறிக்கோள்களையும் அவர்களுடைய ஆசைகளையும் கண்டிப்பாக நிறைவேற்றி தருவார். அவர்களுக்கு கௌரவ பதவிகளும் புகழும் அந்தஸ்தும் பெருகும். 3ஆம் இடத்திற்கு குரு பகவானின் பார்வை கிடைப்பதால் புதிய தைரியமும் தன்னம்பிக்கையும் கிடைக்கும். சகோதர உறவுகள் பலப்படும். 5ஆம் இடத்திற்கு குரு பகவானுடைய பார்வை கிடைப்பதால் புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு அற்புதமான புத்திரபாக்கியம் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களின் மூலம் அனுகூலம் கிடைக்கும். 7ஆம் இடத்திற்கு குரு பகவானினுடைய பார்வை கிடைப்பதால் அவர்களுக்கு குரு பலன் வந்து விடுகிறது. இதனால் நல்ல வரன் அமைந்து திருமணம் மிக விரைவாக நடந்தேறும். கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கு லாபம் இரட்டிப்பாகும். இவர்கள் மேற்கொள்ள வேண்டிய முக்கியமான வழிபாடு லக்ஷ்மி அயக்கிரீவர் வழிபாடு. இந்த வழிபாட்டினை மேற்கொண்டு பச்சை பயிறு தானம் செய்தால் இந்த குரு பெயர்ச்சி காலத்திலே இவர்களுக்கு அமோகமான பலன்கள் கிடைக்கும். புகழ் அலை அடிக்க போகிற ஒரு ராசிக்காரர்களாக இவங்க இருக்க போகிறாங்க இல்லையா? ஓகேங்க சார். அடுத்து முகுதன் சார். பொதுவாக கன்னி ராசியில் தான் புதன் பகவான் ஆட்சி ப்ளஸ் உச்சம் பெறக்கூடிய ராசி. அதே நேரத்தில் அந்த இடத்துல சுக்கிர பகவான் நீச்சமாறார். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு பகவான் வர்றது ரொம்ப விசேஷமான ஒரு தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய எண்ணங்கள் ஆசைகள்லாம் இருந்திருக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் 35 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கலாம் வீடு கட்டணும், வண்டி வாகனங்கள் வாங்கணும், இந்தமாரி ஆசைகளை நீண்ட நாள் ஆசைகள் இருக்கிறோம் அத்தனையுமே நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கின்ற காரணம் தான், இருந்தாலும் குருவினுடைய பார்வை இருக்கின்ற காரணத்தினால கூட்டு தொழில் இருப்பவர்களுக்கு பல சங்கடங்கள் வரும். ஆனால் எதிர்பார்த்த லாபங்கள் வளர்ச்சியில் ஏற்படுத்தி கொடுக்கும். கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இத்தனை நாட்களுக்கு முன்னாடி எவ்வளவோ கஷ்டம் துன்பங்கள்லாம் பட்டிருப்பீங்க. ஆனால் 11ஆம் இடத்துல வரக்கூடிய குருபவன் என்ன பண்ணுவார்னா, ஷேர் மார்க்கெட்டு ட்ரேடிங் சம்மந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்காத லாபங்கள்லாம் அற்புதமான முறையில் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதேமாரி நண்பர்களால் சில மன உளைச்சல் பிரச்சனைகள் சங்கடங்கள்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். கூட இருக்கிறவங்கெல்லாம் வந்து யார் துரோகம் பண்ணுறாங்க, யார் உங்களுக்கு கெட்டது நினைக்கிறாங்க அப்படின்ற ஒரு சிந்தனைகள் எல்லாமே உங்களை சுற்றி இருக்கிற சந்தேகத்தில் இருந்திருப்பீங்க. அவங்களாம் யாருன்னு இந்த டைமில் நீங்கள் கண்டுபிடிச்சி அந்த நட்புலேருந்து விலகி மனதிற்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்குறது. அடுத்த லெவல் வளர்ச்சிக்கு என்ன முயற்சி பண்ணுமோ அதெல்லாம் உங்களுக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு கன்னிராசிகர்களுக்கு அமைப்போக இருக்கின்றது. ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறதும் 3ஆம் இடத்தையும் பார்க்குறது ரொம்ப விசேஷம். என்னன்னா, புதிய முயற்சி பண்ணி புதிய யுக்திகளை கையாண்டு இந்த காலகட்டங்களில் என்ன செஞ்சால் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு சூட்சமத்தை கண்டுபிடித்து வாழ்க்கையில் முன்னேற்ற பதில் அடையக்கூடிய அற்புதமான ஒரு ஆண்டாக இந்த கன்னிராசிகர்களுக்கு அமைய இருக்கின்றது. இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பாக அமைவதற்கு உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வத்துக்கு அதை வந்து நீங்கள் பிறந்த கிழமை என்று நீங்கள் போய் விளக்கு ஏற்றி வச்சு தீபம் போட்டு நல்லா வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா மிக சிறப்பான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைய இருக்கின்றது. கன்னிராசிக்காரர்களுக்கு குழப்பங்களுக்கு விடை கிடைக்க போகுது இந்த குரு பயிற்சியின் மூலமா. பிஹைண்ட் பக்தி வழங்கும் குரு பயிற்சி பலன்கள் 2026 பவர் பை சௌபாக்யா அப்ளையன்சஸ், RBS நீட் அகாடமி, ஹெல்தி பார்ட்னர் லயன் டேட்ஸ் நட் பைட்ஸ், லொகேஷன் அண்ட் ஃபர்னிச்சர் பார்ட்னர் லாவிஷ் ஃபர்னிச்சர்.